Hello friends, welcome to my channel. So, இந்த சேனலை பார்த்தீங்கன்னா லேர்ன் டு கோட் தட் மீன்ஸ் கோடிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சேனல் தான். கிட்ஸை வந்து இதில் வந்து ஸ்க்ராட்ச் மூலமாக கேமிங் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை அவங்க க்ரியேட் பண்ணணும். லைக் சோட்டா பீம் அந்த மாதிரியான ஸ்டோரிஸும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து எப்படி ஒரு க்ரீட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறோம். உங்களோட கிட்ஸையும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதுக்கான லிங்க்ஸ் நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் ஒரு க்ரீட்டிங் கார்டு மாடலில் செஞ்சுருக்கேன். ஒரு பலூன்ஸ் இந்த மாதிரிலாம் வர மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். கிட்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அவங்களோட ஃப்ரீ டைமில் தான் கிட்ஸ் பழக போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் முழுக்க முழுக்க ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ராட்ச்ங்கிற ஒரு வெப் பேஸ் பிளாட்ஃபார்மில் தான் நான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ராட்சோட லிங்க் நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்சோட எப்படி லாகின் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் சைன் அவுட் பண்ணிடுறேன் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து. ஸோ இதான் ஜாயின் ஸ்க்ராட்ச். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கிங்க, பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட மெயில் ஐடி இப்போ இருக்க மெயில் ஐடி கொடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்டை ஷேர் பண்ண முடியும். ஸ்க்ராட்சில் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து உங்களோட ப்ராஜெக்டை பார்ப்பாங்க. நீங்களும் அந்த ப்ராஜெக்டை உங்களோட மொபைல் ஃபோன் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன் என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ நான் உங்களுக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன். ஸோ இப்போ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது க்ரியேட். இதுதான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி க்ரீட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைலில் நீங்கள் வந்து உங்களோட நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே லேர்ன் கோட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது என்னோட ஐடி. ஸோ இதில் பார்த்து மை ஸ்டாஃபில் நான் என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சேனோ அது இருக்கும். ப்ரொஃபைலில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் சைன் அவுட் பண்ணால் சைன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்டஃப் பார்க்கறனா இதில் போய் பார்த்துக்கலாம் என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ பேக் டு க்ரியேட் அகெயின். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இந்த கேரக்டர் கேட். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இந்த கேரக்டர் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த கேரக்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இங்கே ஸ்ப்ரைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இப்போ இந்த கேட் வேணாம், நான் டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் மாதிரியே பேக் ட்ராப்பும் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது அதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் பேக் ட்ராப்ஸ் வேணும். ஸோ நீங்கள் இதையும் ஒரு பேக் ட்ராப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலட்னா இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கோடிங் பிளாக்ஸ். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் பேலட்ஸ் இருக்குது. மோஷன், லுக்ஸ், சவுண்ட் இந்த மாதிரி. இதை வந்து நம்ம பேலட்டுன்னு சொல்லுவோம். இந்த பட்டன்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த கலர்ஃபுல்லாக. ஸோ லுக்ஸ் பார்த்தீங்கன்னா லுக்ஸில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே பிளாக் பேலட். எல்லா பிளாக்ஸுமே நம்ம சொல்லுவோம் பிளாக் பேலட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு இங்கே போய் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதை கொடுப்பேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக் ட்ராப் ஒன்று நான் யூஸ் பண்ணி இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ஒரு பேக் ட்ராப் இருக்கா. ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு ஸோ ஒரு க்ரீட்டிங் கார்டு தேவையான சைஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே டன். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்டர் யூஸ் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் என்லார்ஜ் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதே கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட அவுட்லைனும் நான் வந்து எனக்கு இந்த கலர் தான் வேணும். அவுட்லைனும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஒன் மோர் க்ரீட்டிங் கார்டுக்கு மேலே கவர் மாதிரி வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கவர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே டன். இப்போ கவர் க்ரியேட் பண்ணியாச்சு. கவரோட
லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிக்கணும். செலக்டர் யூஸ் பண்ணி ஸோ இப்போ இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. பட் எனக்கு எப்படி வேணும்னா இது வந்து இது மேலே இப்படி இருக்கிற மாதிரி தான் வேணும். ஸோ இது ரெண்டும் மேலே மெர்ஜானா ஒரே க்ரீட்டிங் மாதிரி இருக்கணும். ஓகே தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, க்ரீட்டிங் கார்டுனா எப்படி இருக்கும், லைட்டாக மேலே வந்து ஓப்பன் டைப்பாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்து இதை கீழே லைட்டாக ட்ராக் பண்ணுறேன். இட்ஸ் லைக் க்ரீட்டிங் கார்டு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கா. ஸோ உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட் கலராக, கொஞ்சம் லைட் கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அவுட்லைனும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு அதையும் அவுட்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபுல்லாக டார்க் கலர், நான் வெளியே லைட் கலராக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்களும் கலர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் டன். ஸோ ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக எடிட் பண்ணணும். ஸோ நான் அதை எடிட் பண்ணுறேன். எப்படின்னா அது ஓப்பன் ஆகணும் எனக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறேன். எஸ், ஸோ பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு சைஸ்க்கு இது ஆல்டர் பண்ணணுனாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ், ஸோ பர்ஃபெக்ட். ஸோ ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரைட் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு தேவை ஃபஸ்ட்டு பேக் ட்ராப். ஸோ பேக் ட்ராப்பில் போயிட்டு இந்த பேக் ட்ராப்பில் போய் ஃபஸ்ட் பேக் ட்ராப் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரைட்டில் நான் எழுத போகிறேன். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டெக்ஸ்டோட கலர் வந்து கிளிக் மீ. ஸோ இதை வந்து நம்ம சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த கலரில் ஆட் பண்ணனால அந்த ஸ்ப்ரைட்டே தெரியாது நமக்கு. ஜென்ரலாக இது ஒரு இது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது நான் ஒரு ஸ்டார் ஆட் பண்ணுறேன். இங்கே ஸ்டாருன்னு டைப் பண்ணிங்கன்னா சூஸ் ஸ்ப்ரைட்டில் ஸ்டார் வந்துடும். ஸோ நான் இப்போ ஸ்டார் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ்குள்ளே போங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ளாகை கிளிக் பண்ணால் பேக் ட்ராப் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பேக் ட்ராப் இருக்கணும். ஸ்விட்ச் பேக் ட்ராப் டு பேக் ட்ராப் 1. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப லைட் கலராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக கோடுக்குள்ளே போயிட்டு ஆட் பண்ணியாச்சா. ஸோ ஷோ இங்கே வரணும். இந்த பிளேஸில் தான் இருக்கணும். கோ டு எக்ஸ் அண்ட் ஒய், இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதனால் நான் சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை இந்த பிளாக் எடுத்துக்கிறேன். இங்கே 10ன்னு போடுறேன். 10ன்னு போட்டுட்டு ஃபாரெவர். ஸோ டன். நான் ஃபாரெவர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணால் அது சேஞ்ச் ஆகிட்ருக்கு. ஸோ நான் அதை டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் மாற்றலாம். வேர்ல்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணால் உள்ளே போகணும். அப்போ கிளிக் மீனை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்,
ஈவெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கிளிக்மே ஆட் பண்ணியாச்சு. when flag click show when the sprite click high switch backdrop to ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டன். ஸோ நான் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு செகண்ட் பேக்ட்ராப் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஸ்டார் வருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டாரை கொஞ்சம் மேலே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஈவெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு when backdrop switches to backdrop 2. ஸோ அது backdrop 2ல் போகும்போது இதோட பொசிஷனை வந்து go to x and y ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். go to x and y. ஸோ இந்த பிளேஸில் வந்து நான் இங்கே வைக்கிறேன். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கேயும் forever சேஞ்ச் கலர் எஃபெக்ட். ஸோ இங்கே வந்து நான் என்ன போடுறேன்னா கலர் எஃபெக்ட்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே பண்ணும். கலரும் சேஞ்ச் ஆகும், போலாகவும் மாறும். ஸோ நீங்கள் இதை எடுத்தாலும் அது அதே ஒர்க்கத்தான் பண்ணும். ஸோ லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கா. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வேணும்னா ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறது வேணும். ஸோ ட்ரா ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இப்போ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ நம்ம ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறது நம்ம வேர்டிங்கில் டைப் பண்ணியாச்சு டெக்ஸ்ட்டாக. ஸோ இப்போ நம்ம அதுக்காக கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோடுக்குள்ளே போயிட்டு என்ன ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட் எடுத்துனா வென் ஃப்ளாக் கிளிக். ஸோ ஃப்ளாக் கிளிக் பண்ணால் அது வரக்கூடாது. ஸோ ஹை. அதுக்கப்புறம் எப்போ வரணும் செகண்ட் பேக்ட்ராப்பில். ஸோ நம்ம இதெல்லாம் ஷோ வேணும். இப்போ நான் இதோட கலரே சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் சேஞ்ச் கலர் எஃபெக்ட் ஈவெண்ட்ஸில் போயிட்டு வென் ஃப்ளாக் கிளிக் ஷோ சாரி when backdrop switches to backdrop to show then forever control போயிட்டு forever change color effect by 20 done. ஸோ இதில் வந்து நம்ம கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சு 10 மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2021. ஸோ உங்களுக்கு இதில் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் பலூன்ஸ். இதில் பலூன் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பலூன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோட சைஸை வந்து நான் 50க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹாஃப் சைஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அழகாக இந்த பலூனை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட கலரெல்லாம் நீங்கள் காஸ்டியூம்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ. ஸோ உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ரெட் கலராகவும் மாற்றிக்கலாம் பலூனை. எஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து எஸ் தான். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் பலூன் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த பலூன் வந்து ஃப்ளாக் கிளிக் பண்ணால் ஹைட் ஆகிற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பலூன் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஸோ நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு பலூன் ஆட் பண்ணுறேன். எஸ் தான். ஸோ எனக்கு அந்த பலூன் சைஸை நான் மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு பலூன் வந்தாச்சு. உங்களுக்கு சைஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெருசாக இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 15 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ண வைக்கிறோம். ஸோ ஃப்ளாக் கிளிக் பண்ணால் இது வராது. ஸோ ஃப்ளாக் கிளிக் பண்ணால் வராது. பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆனால் தான் வரும். புக்ஸில் போயிட்டு நமக்கு என்ன வேணும் ஷோவும் ஹைடும் வேணும். எப்போ ஷோ ஆகும் செகண்ட் பேக்ட்ராப். எப்போ ஹைட் ஆகும் இந்த பேக்ட்ராப். அப்புறம் நம்ம கலரை சேஞ்ச் பண்ணுறோமா. சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை forever
For every time it will change the color. Back by 10. Done. So now click the stop button and click the green color. So now I'm going to click it. Yes, it's blinking. So you can add one more thing. Go to random position. If you are like this, so it is going random position, but it should, yes, yes, it will go like this. It will glide. If you add inside the forever, it will do like this. So you can add here. Glide means it will glide. Okay. And you can add a common place to this. Done. So இதுக்கு நம்ம இன்னும் உங்களுக்கு ஸ்டார்ஸ் பலூன்ஸ்லாம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய ஸ்டார்ஸ் பலூன் ஆட் பண்ண ப்ராஜெக்ட் லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ராஜெக்டை இங்கே பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்டை நான் இப்போ இதுக்கு நியூ இயர்னு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே காப்பி லிங்க் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்டில் வேறு. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி ஒரு பிளாக்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு க்ரீட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணலாம். இதில் நீங்கள் ஸ்டார்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் எலமெண்ட் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும் நெட்லேருந்து அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீட்டிங் கார்டு வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நியூ இயர்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட பர்த்டே, பொங்கல் அந்த மாதிரி எந்த செலிப்ரேஷன்ஸ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். கிராக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.